வணக்கம். இந்திய அரசாங்கத்தினுடைய 71வது தேசிய விருது. இந்த விருதுல தமிழ்நாட்டுல குறிப்பா 2 படங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு மட்டுமே 3 விருதுகள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வாத்தி அப்படிங்கிற திரைப்படத்துல இசையமைச்சதுக்காக ஜி.வி. பிரகாஷுக்கு அந்த விருது கிடைச்சிருக்கு. ஜி.வி. பிரகாஷுக்கு வாழ்த்துக்கள். அந்த திரைக்கதை எழுதின அந்த படத்தினுடைய இயக்குனர், அதுல துணை கதாபாத்திரத்தை நடிச்ச எம்.எஸ். பாஸ்கர், இவருக்கு விருது கிடைச்சிருக்கு. அவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா டிராபிக் மாதிரியான திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதையை வச்சுக்கிட்டு அந்த கதையில வரக்கூடிய அந்த சம்பவங்களை வச்சு ரொம்ப அழகா கோத்து பண்ணியிருப்பாரு அந்த இளம் இயக்குனர். அந்த படம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா தெரியும். சின்ன பட்ஜெட்ல ரொம்ப சிறப்பான திரைப்படத்தை பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஜி.வி. பிரகாஷ் ஏற்கனவே ஒரு விருது வாங்கியிருக்காரு. மறுபடியும் வாத்தி திரைப்படத்துக்காக இன்னொரு விருது வாங்கியிருக்காரு. அந்த படமா கதையா அப்படின்னா அதுல நமக்கு பெருசா அதுல ஒன்றும் சம்மந்தம் இல்லை, உடன்பாடு இல்லை. ஆனா இசைக்காக அவருக்கு விருது கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழ்ல ஒவ்வொரு மாநிலத்தில இருந்தும் ஒவ்வொரு மொழியில இருந்தும் விருதுகள், பல வகையான விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஆனா விருதுகளை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு வாழ்த்துக்கள் அது வேற. ஆனா விருதுகளை பொறுத்த வரைக்கும் உண்மையான விருதுகள் உண்மையான கலைஞர்களுக்கு உண்மையான திறமைக்கு கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நமக்கு இருக்கு. ஏன்னா எம்.ஆர். ராதா கிட்ட விருது அப்படின்னா போடா உன் விருது நீ வச்சுக்கிற அப்படின்னாராம். எம்.ஆர். ராதா எந்த விருதுக்கும் நீங்க அப்ளை பண்றதும் கிடையாது, யாராவது கொடுக்குறனாலும் போகடா அப்படின்ட்டு போயிடுவாராம். காரணம் என்ன அப்படின்னா விருதுகள் வாங்கப்படுது அப்படிங்கிறதா எம்.ஆர். ராதாவுடைய அந்த எண்ணம். அதனால எம்.ஆர். ராதா அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. அதே மாதிரி நீங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நீங்க அவருக்கு பிரான்ஸ் அரசாங்க செவாலியை கொடுக்குற வரைக்கும் இங்க ஒரு எந்த வகையான விருதும் நீங்க ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து கொடுக்கல. கடைசியில் அவர் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அவர் அதை பத்தி கவலையும் படல. அதே மாதிரி இசைஞானி இளையராஜாவுக்கு இப்போதைக்கு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எம்பி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா இன்னொன்று விருதுகளும் இவங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதனால கொடுக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா என்ன விருதுகள் ஏன் அவங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா, நீங்க இசைஞானி இளையராஜாவுக்கோ இல்ல வேற எந்த ஒரு ஒரு முக்கியமான கலைஞருக்கோ, நீங்க சிவாஜிக்கோ ஏன் அந்த விருது பெருசு இல்லை அப்படின்னா அதெல்லாம் பல்கலைக்கழகங்கள். இளையராஜா ஒரு பல்கலைக்கழகம், சிவாஜி ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்துக்கு யார் விருது கொடுப்பா அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? அதனால இவங்களுக்கு விருது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனா விருது ஏன் கொடுக்கல அப்படிங்கிற சூழல் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்குள்ள இருக்கக்கூடிய நுட்பமான அரசியல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவருக்கு நடிகர் திலகம், எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம். மக்கள் திலகத்துக்கு ஒரு நேரம் பாரத் ரத்னா கொடுத்தாங்க. ஆனா நடிகர் திலகத்துக்கு கொடுக்கல. எப்ப அப்படின்னா அவர் 71ல கட்சி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவை கருதி அவருக்கு ரிக்ஷாக்காரன் படத்துக்கு கொடுக்குறாங்களே தவிர, இது ரிக்ஷாக்காரனுக்கு முன்னாடி வந்த பாபு திரைப்படத்துல உருகி உருகி நடிச்சிருப்பாரு யாரு, சிவாஜி. ஆனா அவருக்கு விருது கொடுக்கப்படல. அதே மாதிரி வாலிகிட்ட கேட்கிறப்ப விருதுக்கு அனுப்புங்க அப்படின்னாங்களாம். வாலிகிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு விருது கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடக்குது, உங்களுக்கான அனுப்புங்க. யோ போயா, என்னையா பெரிய விருது, நான் போய் எழுதி அப்ளிகேஷன் போட்டு எனக்கு விருது கொடுங்கன்னு கேட்கறது எனக்கு அசிங்கம்யா, நான் ஏன் விருதுக்கு போகணும் போயா அப்படின்ட்டாராம் வாலி. அப்ப விருது வாங்குறதுல ஒரு சில பேருக்கு உடன்பாடே கிடையாது. இன்குலாப் அப்படித்தான் சொல்லுவாரு, விருது எனக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விருது அப்படிங்கிறது ஒரு வகையான சமரசம்னு வச்சுங்களேன். ஒரு பக்கம் விருது சமரசம், இன்னொரு பக்கம் விருது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அங்கீகாரம். ஆனா பெரும்பாலும் விருதுகள் யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, நீங்க பெரும்பாலும் சிபாரிசுகளின் பேர் தான் கொடுக்கப்படுது. அது தமிழ்நாடு அரசாங்கமா இருந்தாலும் சரி, இல்ல ஒன்றிய அரசாங்கமா இருந்தாலும் சரி, சிபாரிசுகளின் பேர்ல, தெரிஞ்சவங்களின் பேர்ல, அந்த கமிட்டியில யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் பெரும்பாலும் விருதுகள் கொடுக்கப்படுது. அதுல 1-2 பேர் மட்டும் விதிவிலக்கு. சரி இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா சமூகம் தப்பா பேசும், இந்த விருதுக்கு மரியாதை இல்லைன்னு பேசும் அப்படிங்கிற வகையில தான் விருதுகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா யதார்த்தம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? இப்ப இதுல எம்.எஸ். பாஸ்கர் கொடுத்தது சரியா அப்படின்னா சரி, ஏன்னா மிகச்சிறந்த நடிகர், நமக்கு ஒன்றும் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா எம்.எஸ். பாஸ்கருக்கு கொடுத்ததுக்குள்ள ஒரு லாபி இருக்குமோ அப்படிங்கிற நமக்கு ஒரு இன்னொரு வகையான பார்வை இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவரு பல பேர் என்ன ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, ஆன்மீகவாதி எல்லாம் பாஜக காரங்கன்னு சொல்றதை விட கொடுமை வேற ஒண்ணும் கிடையாது. ஆன்மீகம் அப்படிங்கிறது அது ஒரு இறை சக்தியை நம்பக்கூடிய ஒரு வகையான சித்தாந்தம், ஒரு வகையான கோட்பாடு. உண்மையான ஆன்மீகவாதி ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டான். உண்மையான ஆன்மீகவாதி ஒருபோதும் மதச்சண்டை, சாதி சண்டை, இனச்சண்டை இழுத்து விட மாட்டான். அவன் கடவுளை நம்பிட்டு போய்கிட்டே இருப்பான். இவரு ஆன்மீகவாதியா அப்படின்னா இதை தாண்டி ஒரு அதிதீவிரமான ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் எம்.எஸ். பாஸ்கர். அவரோட பேச்சு தெரியும். பின்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் அவருக்கு பாஜக சார்பா கண்டிப்பா அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற இந்த பேச்செல்லாம் இருக்கு. இதையெல்லாம் கவனிச்சு முடிச்சு போட்டு பாக்குறப்ப ஒருவேளை சிபாரிசின் பேர்ல வந்திருக்குமோ, இல்ல நம்ம ஆளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற கணக்கில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒன்னை யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு இருக்குது ரொம்ப பிரதானமானது, கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற திரைப்படம் வந்திருக்கு.
இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்துக்கு விருது கொடுத்திருக்காங்க. இந்த கேரளா ஸ்டோரி மிகப்பெரிய பெரிய அளவுக்கு சர்ச்சைக்கு உள்ளான திரைப்படம். என்ன அப்படின்னா, அந்த கதையுடைய சுருக்கம், ஒரு 4-5 பெண்கள் சேர்றாங்க. அதுல ஒரு பெண் வந்துட்டு இஸ்லாமிய பெண். அந்த பெண் என்ன சொல்றா அப்படின்னா, மற்ற பெண்களை வந்துட்டு நீங்க இஸ்லாத்துக்கு மாறுங்கன்னு சொல்லி சொல்றா. இதுல சிக்கலாகுது. இந்த சிக்கலை பத்தி பேசக்கூடிய திரைப்படம். இப்படி ஒரு விஷயங்கள் பொதுவா இஸ்லாமியர்கள் இருக்கு அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இஸ்லாமிய பெருமக்கள் என் மதத்துக்கு சேருங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இது ஒரு தவறான முரணா சித்தரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். கேரளா ஸ்டோரிங்கிறப்ப இந்த படம் ஏகப்பட்ட பிரச்சனையானுச்சு. இது தேவையில்லாத மத துவேஷத்தை உண்டாக்கும் அப்படின்னு முற்போக்கான சக்திகள் பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க ஊடகங்கள்ல. நான் அதையும் தாண்டி இந்த படத்தை திரையிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த படத்துக்கு இப்ப தேசிய விருது கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு கொடுக்குறங்கிற அவசியம் என்ன? ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது எப்பவுமே மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தினா அது சரியான திரைப்படம். மக்களுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினா அது சரியான திரைப்படம். அப்புறம் அதை விட்டுட்டு மக்கள் பிரச்சனையை ஊதி பெருசாக்கி மக்களுக்குள்ள இங்க பாகுபாடு பிரச்சனையை உண்டு பண்ணிச்சுன்னா அது எப்படி நல்ல திரைப்படமா இருக்க முடியும்? ஆனா அப்படிப்பட்ட திரைப்படத்துக்கு தேசிய விருது கொடுத்திருக்கிறது தான் இப்ப நம்ம யோசிக்க வைக்குது. என்ன அப்படின்னா, உண்மையிலேயே திட்டமிட்டு தேசிய விருது அப்படிங்கிறது ஒண்ணு எனக்கு வேண்டிய ஆளு கொடுப்பேன், இல்ல நீயே இப்படி கிளம்பி வா அப்படின்னு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லித்தான் ஒன்றிய அரசாங்கத்தில் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற இந்த சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கு. அதையும் தாண்டி கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் இப்போதைக்கு இது விருது தேவையா? இது கேரளாவை அசிங்கப்படுத்துற செயல். கேரளாவில் இப்படி ஒன்று நடந்திருக்கா? அப்ப கேரளா மக்கள் ஒற்றுமையா வாழக்கூடிய மக்களுக்கு நடுவுல மத பிரச்சனையை தூண்டி விடுறதுக்கான ஏற்பாடு செஞ்ச இந்த படத்துக்கு விருது கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் புறக்கணிக்கத்தக்கது, முற்றிலும் எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு விருது கொடுக்கிறது அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தின திரைப்படத்துக்கு விருது கொடுத்தா பரவாயில்ல. ஆனா மக்கள் பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இன்னும் பிரச்சனை ஆக்கி விடக்கூடிய திரைப்படத்துக்கு விருது கொடுக்கிறது அப்படிங்கிறது அவங்க என்ன சித்தாந்தத்தில் இருக்காங்களோ அந்த சித்தாந்தத்தை படி கொடுக்கிறது. ஒருவேளை கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை விருது ஒருத்தர் வாங்கிட்டார் அப்படின்னா அந்த விருது வாங்கினவர் என்ன கண்டிஷன்ல இருப்பாரு, இந்த விருதுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப விருதுகளால ஒன்றும் பெருசா வந்துட போறது இல்ல, வேண்டியவங்களுக்கு கொடுக்கறதா விருது. விருதுகளால ஒரு பெருமையும் இல்லை அப்படிங்கறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.